ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா ஆர்ச்சர் அப்படிங்கிற தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோனை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்ல இருந்து வெப்பன் ட்ரையல்ஸ் நடக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் ஆர்ச்சர் யுஏவி டெவலப்மெண்ட்ல மிகவும் ஒரு முக்கியமான ஸ்டேஜ். ஆர்ச்சர் யுஏவியோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த யுஏவி இந்தியா எதற்காக டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க, வரும் காலத்துல இந்த யுஏவிய எப்படி இந்தியா பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவின் LNT நிறுவனத்திற்கு இந்தோனேஷியா கடற்படையிடமிருந்து 40 mm நேவல் கன்னை சப்ளை செய்வதற்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. இந்த கான்ட்ராக்டோட முக்கியத்துவம் என்ன, இந்தியா சப்ளை செய்யக்கூடிய நேவல் கன்னோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய ராணுவம் தங்களுக்கு வாகனங்கள்ல எடுத்து செல்லக்கூடிய கேனஸ்டர் லாய்டரிங் யூனிட்ஸ் தேவை அப்படின்னு ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனை வெளியிட்டிருக்காங்க. இந்திய ராணுவம் வாங்க உள்ள லாய்டரிங் யூனிட்ஸோட செயல்திறன் என்ன, இந்த லாய்டரிங் யூனிட்ஸை இந்தியா எதற்காக பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா டெவலப் செய்து வரும் ஆர்ச்சர் யுஏவி ஒரு மீடியம் ரேஞ்ச் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன். இந்த ட்ரோனை இந்தியா பிரத்யேகமா எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆர்ச்சர் யுஏவிய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆர்ச்சர் யுஏவி டெவலப் செய்யப்பட்டு பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில ஆர்ச்சர் யுஏவியோட வெப்பன் ட்ரையல்ஸ் கூடிய விரைவில் நடத்த இருப்பதா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஆர்ச்சர் யுஏவியை பயன்படுத்தி ஏற்கனவே டம்மி வெப்பன் ட்ரையல்ஸ் நடத்தப்பட்டு விட்டது. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடத்த உள்ள வெப்பன் ட்ரையல்ல யுஏவிகள்ல பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட பாம்ஸ், மிசைல்ஸ் போன்ற பிரத்யேகமான ஆயுதங்களை பொருத்தி வெப்பன் ட்ரையல நடத்த போறாங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் சில தனியார் நிறுவனங்கள் இணைந்து 4 ஷார்ட் ரேஞ்ச் ஆர்ச்சர் யுஏவிய உருவாக்கி இருக்காங்க. இந்த 4 ஆர்ச்சர் யுஏவிகளை கொண்டு டெவலப்மெண்டல் மற்றும் வெப்பன் ட்ரையல்ஸ் நடத்த உள்ளது. இந்த சோதனைக்கு பிறகு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் 20 ஆர்ச்சர் ட்ரோன்களை தயாரிக்க போறாங்க. இந்த ட்ரோன்களை இந்திய தரைப்படை மற்றும் விமானப்படையிடம் ஒப்படைத்து யூசர் ட்ரையல்ஸ் கேரி அவுட் செய்ய போறாங்க. இந்த யூசர் ட்ரையல்ல ஆர்ச்சர் ட்ரோனோட செயல்திறன் இந்திய படையினருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டமா 100 ஆர்ச்சர் ட்ரோன்களை இந்தியா தயாரிக்க போறாங்க. இந்தியா டெவலப் செய்து வரும் ஆர்ச்சர் ட்ரோன் தற்போது பல நாடுகளால் பயன்படுத்தப்படும் பைரக்டர் டிபி ட்ரோன்களை விட அதிக செயல்திறன் கொண்டது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஆர்ச்சர் ட்ரோனை வெற்றிகரமா டெவலப் செய்து இந்திய படையில் இணைத்த பிறகு உலகின் பல நாடுகளுக்கு இந்த ட்ரோனை ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா திட்டம் வச்சிருக்காங்க. ஆர்ச்சர் ட்ரோன் ருஸ்ட்ரம் யுஏவியோட ஆர்ம்டு வெர்ஷன். இந்த ட்ரோன் 5.12 மீட்டர் நீளமும் 7.9 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. ஆர்ச்சர் ட்ரோனால 5000 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். ஆர்ச்சர் ட்ரோனால தொடர்ந்து 12 மணி நேரம் பறந்து பலவிதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். ஆர்ச்சர் ட்ரோனால அதிகபட்சமா 220 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த ட்ரோனை இயக்குறதுக்கு 112 கிலோவாட் திறன் கொண்ட லைகோமிங் O320 இன்ஜின் பயன்படுத்தப்படுது. ஆர்ச்சர் ட்ரோன்னால அதிகபட்சமா 150 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோன்களை இந்தியா பிரத்யேகமா ஆன்டி டேங்க் ஆபரேஷன்களுக்காகவே டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ட்ரோன்ல 2 ஆன்டி டேங்க் மிசைல்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இது தவிர எதிரிகளின் பங்கர்களை தாக்கி அழிப்பதற்கும் இந்த ட்ரோன்களை இந்தியா பயன்படுத்த போறாங்க. ஆர்ச்சர் ட்ரோன்னால 80 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். தற்போது துருக்கி நாட்டின் பைரக்டர் டிபி ட்ரோன் அர்மீனியா அசர்பைஜான் யுத்தம் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர்ல மிக சிறப்பா செயல்பட்டு வருவதா சொல்லப்படுது. இந்தியாவின் ஆர்ச்சர் ட்ரோன்கள் துருக்கி நாட்டின் பைரக்டர் டிபி ட்ரோன்களை விட அதிக செயல்திறன் கொண்டது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தோனேஷியா கடற்படைக்கு 2 யூனிட் திவர் 40 நேவல் கன் சிஸ்டத்தை சப்ளை செய்வதற்கான கான்ட்ராக்ட் இந்தியாவின் LNT நிறுவனத்திற்கு கிடைச்சிருக்கு. இந்த திவர் 40
mm நேவல் கன் சிஸ்டம் சுதர்சன் க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டத்தை பேஸா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. திவர் 40 நேவல் கன் சிஸ்டத்தை L&T நிறுவனத்தின் ஆத்தரைஸ்டு பார்ட்னரான BTI டிஃபென்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தயாரிக்க போறாங்க. திவர் 40 நேவல் கன் சிஸ்டத்தினால கப்பல்களை நோக்கி வரக்கூடிய எதிரிகளின் போர்க்கப்பல்கள், சர்ஃபேஸ் வெசல்ஸ், அட்டாக் ஏர்கிராஃப்ட், ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் மற்றும் ஷோர் பேஸ் டார்கெட்டுகளையும் தாக்க முடியும். இந்தியாவிடம் இருந்து வாங்கப்படும் திவர் 40 நேவல் கன் சிஸ்டத்தை தற்போது இந்தோனேஷியா கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள துலுக் பிந்துனு கிளாஸ் போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்த போறாங்க. திவர் 40 நேவல் கன் ஒரு மல்டி பர்பஸ் ஆட்டோ கேனன் கன். இந்த கன் சிஸ்டத்துல பலவிதமான 40 mm NATO ஸ்டாண்டர்ட் ரவுண்ட்ஸ் பயன்படுத்த முடியும். திவர் 40 நேவல் கன்னால அதிகபட்சமா 11,800 மீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை தாக்க முடியும். இந்த கன் சிஸ்டத்தோட எஃபெக்டிவ் ஃபயரிங் ரேஞ்ச் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை தாக்கும் பொழுது 3,500 மீட்டர், அதுவே ஏரியல் டார்கெட்ஸை தாக்கும் பொழுது 4,500 மீட்டர். திவர் 40 நேவல் கன்ல சிங்கிள் ஷாட் மோட், ஃபுல்லி ஆட்டோ மோட், 3 ஷாட் பர்ஸ்ட், 5 ஷாட் பர்ஸ்ட் மற்றும் வார்னிங் ஷாட் அப்படிங்கிற 5 விதமான ஃபயரிங் மோட்ஸ் இருக்கு. இந்த திவர் 40 நேவல் கன் எக்ஸ்போர்ட் தான் இந்தியாவால் இந்தோனேஷியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் முதல் வெப்பன் சிஸ்டம். வரும் காலத்துல இந்தோனேஷியா இந்தியாவிடம் இருந்து அதிகமான அளவுல ஆயுதங்களை வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட். சமீப காலமா நடக்கக்கூடிய யுத்தங்கள்ல லாய்டரிங் யூனிட்ஸ் மிகவும் ஒரு முக்கியமான பங்களிப்பு பண்ணுது. இதனை தொடர்ந்து இந்திய ராணுவம் அதிக அளவுல லாய்டரிங் யூனிட்ஸ் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்துல இந்திய ராணுவம் வாகனங்கள்ல எடுத்து செல்லக்கூடிய கேனஸ்டர் லாய்டரிங் யூனிட்ஸ்க்கான ரிக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்திய ராணுவம் 100 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய கேனஸ்டர் லாய்டரிங் யூனிட்ஸ் வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. கேனஸ்டர் லாய்டரிங் யூனிட்ஸ் அப்படிங்கிறது எப்படி கேனஸ்டர் மிசைல் சிஸ்டம் இருக்கோ அதே போன்று இந்த லாய்டரிங் யூனிட்ஸ் ஒரு வெஹிக்கிள்ல ஸ்டோர் செய்ய முடியும். எப்பொழுது தாக்குதல் நடத்தணுமோ அந்த வாகனத்தை குறிப்பிட்ட இடத்திற்கு நகர்த்தி லாய்டரிங் யூனிட்ஸ் லான்ச் செய்ய முடியும். இந்தியா வாங்க உள்ள லாய்டரிங் யூனிட்ஸ் 7.5 டன் எடை கொண்ட அசோக் லைலண்ட் ட்ரக்ல மவுண்ட் செய்யப்பட உள்ளது. ஒரு ட்ரக்ல 12 லாய்டரிங் யூனிட்ஸ் எடுத்து செல்ல வேண்டும். இது போன்று 10 ட்ரக்குகளை இந்திய ராணுவம் வாங்க உள்ளாங்க. அப்போ மொத்தமா இந்த ட்ரக்குகள்ல 120 லாய்டரிங் யூனிட்ஸ் இருக்கும். இந்த ட்ரக்ல இருக்கக்கூடிய ஒரு லாய்டரிங் யூனிட்ஸ்னால 8 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்தியா வாங்க உள்ள லாய்டரிங் யூனிட்ஸ் 4000 மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்ட ஹை ஆல்டிடியூட் பகுதிகளிலும் சிறப்பா செயல்படும் வகையில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வாங்க உள்ள லாய்டரிங் யூனிட்ஸ்னால தொடர்ந்து 2 மணி நேரம் பறக்க முடியணும். அது மட்டும் இல்லாம இந்த லாய்டரிங் யூனிட்டோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 2 மீட்டர் இருக்கணும். இந்தியா வாங்க உள்ள லாய்டரிங் யூனிட்டுகள் தரை கட்டுப்பாட்டில இருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டாலும் டார்கெட்டை சென்று தாக்கணும். இந்த லாய்டரிங் யூனிட்ஸ் நகரும் இலக்குகளையும் தாக்கணும். இது போன்ற பல விஷயங்களை இந்திய ராணுவம் கேட்கிறாங்க. இது போன்ற லாய்டரிங் யூனிட்ஸ் தற்போது பல இந்திய தனியார் நிறுவனங்களே தயாரித்து வர்றாங்க. அதனால கூடிய விரைவில் இந்திய ராணுவம் கேட்கக்கூடிய கேனஸ்டர் லாய்டரிங் யூனிட்ஸ் இந்திய படையில் இணைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.